கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சகரியா 2:10. சீயோன் குமார்த்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இங்கே சீயோன் குமார்த்தியே, யார் அந்த சீயோன் குமார்த்தி சொல்லி பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சீயோன் குமார்த்திகள். என்ன செய்யணுமா? கெம்பீரித்து பாடணும். காரணம், ஏன் கெம்பீரித்து பாடணுமா? சொல்றாரு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அண்ட சராசரத்தை படைத்த ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ளவர், ஏக சக்கராதிபதி, அவர் வந்து என்ன செய்ய போறாராம்? சீயோன் குமார்த்தி நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்ல. அதனால என்ன பண்ணு, நீ கெம்பீரித்து பாடு, மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு. ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏவோ அல்லது ஒரு வார்டு மெம்பரோ, ஒரு கவுன்சிலரோ, ஒன்றிய கவுன்சிலரோ, ஒரு தலைவர் வீட்டுக்கு வந்துட்டா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. ஒரு சாதாரணமான 5 வருஷத்துக்கு ஆட்சியில் இருக்க போகிறவங்க, தலைவர், வார்டு மெம்பரு, ஒன்றிய கவுன்சிலர், இவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலே நம்ம சந்தோஷப்படுறோம். அதை விட அண்ட சராசரத்தையும் படைத்த வார்டு மெம்பர், கவுன்சிலர் எல்லாரையும் உண்டாக்கின தேவாதி தேவன் நம்ம நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. எவ்வளோ சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம், மற்றற்ற மகிழ்ச்சி. அதுதான் சொல்றாரு சகரியா தீர்க்கதரிசி. என்ன சொல்றாருன்னா, சீயோன் குமார்த்தியே, நீ என்ன பண்ண? கெம்பீரித்து பாடு. காரணம், ஏன் கெம்பீரித்து பாடணுமா? நம்முடைய ஆண்டவர் நம் நடுவில் வந்து என்ன பண்ண போறாரு? வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. இல்லையா? நான் இதோ வாசற்படி நின்று கதவு தட்டுகிறேன். ஒருவன் கதை திறந்தால் அவனோட பிரவேசித்து என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்னு சொல்லு. அவ்வளோ வல்லமையான மகத்துவமான கடவுள் நம்ம இதில் வந்து வாசம் பண்ண போகிறாரு சொன்னால், நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். ஆண்டோடு கூட இணைந்து வாழணும். ஆகவே நம்ம கெம்பீரித்து பாட, மகிழ்ச்சியாக இருக்க காரணமாக இருக்கிற ஆண்டவரை தொடர்ந்து அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நம்ம நடப்போம். தொடர்ந்து நம்ம மத்தியில் வந்து அவர் வாசம் பண்ணுவார். ஆகவே அவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். சகவே வீட்டை திறந்து கொடுத்தான். அதனால் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு. அது மாதிரி நம்ம வீட்டை திறந்து கொடுக்கணும். வாசமானவேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவருக்கு இடம் கொடுத்தா தானே வருவார். இடம் கொடுப்போம், இருதயத்தில் இடம் கொடுப்போம். அதை நம்ம ஆசிரியப்பார். ஆக செபிப்போம். நேசி நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. நீர் எங்களிடத்துல வந்து வாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்களா? பாக்கியமான அந்த வாழ்க்கைக்காக, பாக்கியமான அந்த நல்ல செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.